எனக்கும் தெரியும் தந்திரம், ஆனால் எனக்கும் தெரியும் தந்திரம், ஆனால் உங்களுக்கு இன்று இருக்கிறது ஓரளவுக்கு மட்டும்தான் சுதந்திரம். மக்கள் தலைவர் எம்ஜிஆரையே கலைஞர் தூக்கி எறிந்தார். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். பல்வேறு காலகட்டங்களில் நான் திமுகவுக்காக உழைத்து பார்த்து விட்டேன். நான் யார் மேலே சொல்லல பாருங்க குத்தம். என்னுடைய தலையெடுத்து கடைசியா நான் ஒரு முறை முதலமைச்சராக ஆக விரும்புகிறேன். நான் என்ன இப்படி சொல்லிட்டேன், திடீர்னு இப்படி ஒரு டிஆர் இப்படி சொல்லியிருக்காரு, என்ன அதுல சொல்லியிருக்கேங்கிறது அடிப்படையை பாருங்க. நான் ரொம்ப வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். எனக்கு யார்கிட்டையும் நடக்கணும் காரியம், எனக்கு யாராவது தருவாங்களா வாரியம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிக்காரங்கிட்ட என்ன ஒத்துமை இருக்கு சொல்லுங்க. தமிழக முதல்வர் அம்மையார் அவர்களுடைய உடல்நலம் இப்படி இருக்கின்ற காரணத்தால் அடுத்த முதல்வர் என்று பின்னாளில் முதல்வராக வருவதற்காக அத்தனை பேர் குரல் கொடுக்கக்கூடியவங்களா யாருக்கிட்டே ஒற்றுமை இருக்கா? கலைஞரே ஆடிக்கொண்டிருக்கிறார் இன்னும் நாடகம். கலைஞர் கலங்கி பேசியதை பார்த்த போது வேற ஒரு சின்னத்தை வாங்கிட்டு போய் நிக்கிறத வேண்டான்னு நான் ரொம்ப நாகரிகமா ஒதுங்கி நின்றவன். எதிர்ப்பேன் சார், எதிர்த்து குரல் கொடுப்பேன் சார். இன்று நான் நேற்றைய தினமே என்னுடைய பிறந்த நாளை ஏன் நான் சமீப காலமாக கொண்டாடுவதில்லை என்பதை அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருந்தேன். நான் சமீப காலமாக என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாமல் இருப்பதற்கு காரணம், ஒரு மனுஷன் பிறந்தான்னு சொன்னால் அவனை வச்சு பல ஏழைகள் வாழணும், அவனால் அன்றைக்கி குறைந்தபட்சம் அத்தனை பேருக்கு உணவு போடக்கூடிய ஒரு அளவுக்கு இல்லை ஏதாவது தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு நான் கருதுகிறேன். நான் சினிமாவில் எத்தனையோ படம் வெற்றி படம் கொடுத்தேன். உயிர் விஷா, தங்கைக்கு ஒரு கீதம், மைதிலையும் இன்னைக்கு அதிலே ஒரு தாயின் சப்தம், வெண்தங்கிலேன்னு அந்த மாதிரி வெற்றி படங்கள் கொடுத்தப்பெல்லாம் என்னோட பிறந்த நாள் சொன்ன ஒரு 10,000 பேருக்கு அரிசி கொடுக்கறது, அத்தனை பேருக்கு இலவசமாக வேட்டி சேலை கொடுக்கறது, தங்கத்தில் 100 தங்கச்சிங்களுக்கு தங்கத்தில் தாலி கொடுக்கறது, ஒரு தாயின் சப்தம் படத்துக்கு என் தங்கிகள், இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி பல வருடம் பிறந்தநாளை கொண்டாடினேன்னா இப்போ சமீப காலமாக என்னோடய பிறந்தநாளை கொண்டாடாததுக்கு காரணம், நான் அந்த அளவுக்கு இன்னும் பெரிய இது பண்ணல, பெருசாக நம்ம சாய்ச்சிட்டோம்னு நினைக்கல, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எதாவது பண்ணக்கூடிய அளவுக்கு. நேற்று ராத்திரி கூட என்னோடய மகன் உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, அந்த அறிக்கையை பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு இதோட டச்சோடு இருந்துன்னு என்னோடய மகன் சிம்பு சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு இப்போ என்ன பண்ணணுன்னு தோணலை, என்ன செய்கிறதுனே தோணலை, இந்த அறிக்கையை ஒரு மாதிரியே டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு என் பையன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், உங்களோட அறிக்கையில் ஒரு மனிதனே இருக்குன்னு பையன் சொன்னேன், எனக்கு கிஃப்ட் பண்ணால் நீ ஒன்றுமே பண்ணவனா, எதிர்காலத்தில் எத்தனை பேருக்கு உன்னால் ஒரு ஏழைகளுக்கு உன்னால் அன்னதானம் பண்ண முடியுமோ, இதை பண்ண முடியுமோ, உங்கள் அப்பாவுடைய பிறந்தநாளில் உன்னோட பிறந்தநாளில். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பிறந்தநாளில் எனக்கு நீ வாங்கி கொடுத்துடலாம் ஒரு சட்டை, புது சட்டை. ஆனால் எத்தனை அனாதை குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் யார் வாங்கி தருவாங்க? ஒரு சட்டையாக இருக்கட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் பிறந்தநாள்னா அதை மாதிரி செய்யணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு சொன்னேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நான் பிறந்தநாள சமீபமாக கொண்டாடுறதில்ல. ஆனால் என்னை சந்திக்க வரக்கூடிய என்னோடய ரசிகர்கள் மட்டும் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாமல் சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிறந்த நாளை அப்போ நான் அது வேண்டாம் அப்படின்னு தான் நேற்று அறிக்கை கொடுத்துருந்தேன். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கான நான் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நான் என்ன இப்படி சொல்லிட்டேன்னா, திடீர்னு இப்படி ஒரு டிஆர் இப்படி சொல்லியிருக்காரு, தமிழக முதல்வர் அம்மையார் அவர்களுடைய உடல்நலம் இப்படி இருக்கின்ற காரணத்தால் நான் என்ன அதில் சொல்லியிருக்கேங்கிறது அடிப்படையை பாருங்க. காவேரி நீர் பிரச்சனைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று உரிமை குரல் கொடுத்த ஒரு உன்னதனமான பெண்மணியாக அவரை பார்க்கிறேன்னு சொன்ன இந்த இஷ்யூ பேஸ், நான் அவங்க உடல்நிலை பாதிக்கிறதுக்கு உடனே இந்த அறிக்கை கொடுக்கல. நான் காவேரி நீர் பிரச்சனைக்காக எங்களுடைய வடசென்னை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஒரு இது நடத்தினோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போதே உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த அம்மா உரிமை குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா பிடிக்கக்கூடியது அது ஒரு உடும்பு பிடி, அதை அசைக்க முடியாத இரும்பு பிடி, தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசை கூட அதை ஆக்கிவிட்டது தவிடு பிடின்னு அன்னைக்கே அந்த அம்மா எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்கிறத சொல்லியிருந்தேன். மறுபடியும் வேற ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கக்குள்ளேயும் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு இந்த நிகழ்ச்சி நடக்குள்ள அந்த நிகழ்ச்சியிலையும் அன்னைக்கு நான் அதை வலியுறுத்தி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் உரிமை குரல், நான் என்ன கேட்குறேன்,
மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் உரிமை குரல். அவருடைய வழி வந்த ஒரு ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த அம்மா, படத்துக்கு பேர் மட்டும் உரிமை குரல். அந்த அம்மா கர்நாடக அரசுக்கு எதிராக கொடுத்தது உரிமை குரல். அது யாரும் மறுக்கவே முடியாது. இதற்கு முந்தைய அரசுகளை பற்றி நான் பார்க்கும்போது, நானும் அரசியலில் பல நாள் இருந்திருக்கிறேன். ஒரு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசு கெசட்ல அந்த அரசாணை இதழில் வெளியிடுறது கூட தங்களுடைய இதழை அசைத்து குரல் கொடுக்க தயங்கியவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை கர்நாடக அரசு எங்களுக்கு காவேரி தண்ணீர், நாங்க தனி நாடு அல்ல, பாகிஸ்தான் அல்ல, இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம், மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கணும், எங்களுக்கு நீங்க தண்ணீர் கொடுக்கணும். கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க, வாங்குற இடத்துல நாங்க இருக்கிறோம். அப்ப அரசியல் சாசனம் எதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் ரைட்லாம் எதுக்கு? அப்ப உச்ச நீதிமன்றம் எதுக்கு? இப்படிப்பட்ட இதுல உரிமை குரல் கொடுத்து போராடினாங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி நேரத்தில் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டது, என்னோட மனநிலை பாதிச்சது. ஏன்னா நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன். இன்னைக்கு நான் தமிழ் பேசுறேன்னு சொன்னா என்னுடைய கன்னி தமிழ் பேச்சுக்கு காரணம் நான் காவிரி தண்ணி குடிச்சு வந்திருக்கேன். அதை அந்த காவிரி எல்லாருக்கும் நான் கங்கை எங்கேயோ இருக்கும் சார், கங்கைலாம் அது ரொம்ப தூரம், காவேரி தான் சார் என் ஊருக்கு ஓரம். அது கடலில் பூம்புகாரில் போய் கிடக்குதுன்னு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்து வந்தவன், அந்த உணர்வு இருக்கு. அந்த காவேரி டெல்டா மாவட்டம் கருகிக்கிட்டு இருக்கு, வாடிக்கிட்டு இருக்கு, வறண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, காவேரியில் தண்ணி இல்லைன்னா அந்த ஊருக்கு போனால் காவேரியில் தண்ணி இல்லாத நிலைமையை பார்த்தோன்னா அப்படியே என்னால் தாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு தலை ராகம் படத்தில் கூட ஓடாதடி காவேரி அப்படின்னு முதல் படத்திலே பாட்டு எழுதியிருப்பேன். எதற்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு உணர்வோடு இருந்த காரணத்தால் என்னுடைய தஞ்சை மாவட்டமே இன்னைக்கு காவிரி தண்ணீர் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது நான் பிறந்தவன் கொண்டாட வேண்டுமா அப்படின்னு ஒரு இதை சொன்னேன். உடனே இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவர் டி ராஜேந்தர் இப்படி அறிக்கை விட்டார, என்னடா இவரோட பிறந்த நாளை கொண்டாடல, இந்த அம்மையாரோட இதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த காவேரி பிரச்சனையிலும் சரி, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் சரி, அந்த அம்மா போல்டா ஒரு சட்டசபையில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு வீராங்கனையா, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஏவுகணையா இருந்ததை எனக்கு அதனால் என்னோட மனசுக்கு பட்டுது. அந்த அம்மா போல்டா செயல்பட்டாங்கன்னு அன்னைக்கு நான் அந்த போராட்டம் நடத்தினப்ப நான் பேட்டி கொடுத்தேன். அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே நான் அந்த அம்மாவுக்காக எனக்கு ஒரு டிவியில் தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு 5-6 தடவை அந்த நண்பர் கேட்டார். கேட்ட உடனே ஃபோனில் தான் நான் சொன்னேன், என்னோடய பிரார்த்தனை நான் தெரிவித்தேன். நான் ரொம்ப வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட்டு. எனக்கு யார்கிட்டையும் நடக்கணும் காரியம், எனக்கு யாராவது தருவாங்களா வாரியம், எனக்கு வேண்டியது காவேரி வேளாண்மை வாரியம். நான் இந்த அரசியல் இத்தனை வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்த முடிவுக்கு ஒரு பெரிய இன்றைக்கி இந்த பிறந்த நாளில் ஒரு கருத்தை நான் இன்றைக்கி சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். நான் இந்நேரம் சொல்லி பேசிகிட்டு இருந்தது லைவும் போயிட்டு இருக்கிறதுனால, எதுக்காக நான் கூப்பிட்டேன், என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாரு, இன்றைக்கி டி ராஜேந்தர் பிறந்த நாளை என்ன சொல்லிவிட போகிறாருன்னா, மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் நான் திமுகவுக்காக உழைத்து பார்த்து விட்டேன், ஓடாய் தேய்ந்து விட்டேன். ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்து விட்டேன், கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். அதனால்தான் அப்பேற்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரையே கலைஞர் தூக்கி எறிந்தார். அந்த எம்ஜிஆருக்கு முன்னால் நானெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் அவரை போலவே பின்னாளில் கலைஞரால் பாதிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட நானும் ஒரு கதாபாத்திரம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட ஈழத்தமிழர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்த காங்கிரஸோடு கைகோர்த்த திமுகவோடு கூட்டணி கூட வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். அதே சமயத்தில் தேர்தல் களத்தில் கலைஞர் பேச ஆரம்பிச்சாரு, கடைசியா நான் ஒரு முறை முதலமைச்சராக ஆக விரும்புகிறேன் என்று கலைஞர் கலங்கி பேசியதை பார்த்த போது, களத்தில் போய் அவருக்கு எதிராக மாற்றணியில கூட வேற ஒரு சின்னத்தை வாங்கிக்கிட்டு போய் நிக்கிறத வேண்டான்னு நான் ரொம்ப நாகரிகமா ஒதுங்கி நின்றவன். இது சத்தியம், இது உண்மை. ஏன்னா திமுகவுக்காக பல காலகட்டம் உடைச்சவன். நான் கடவுள் அறிய
கலைஞர் மீதும் திமுக மீதும் நான் காட்டியது விசுவாசம். ஆனால் என் கர்மாவின் காரணமாகத்தான் நான் போய்விட்டேன் என்று நினைக்கிறேன். மோசம். அதாவது நேற்று இன்று நாளை படத்தில் புரட்சி நடிகர் மக்கள் நெஞ்சவர் ஒரு பாட்டு போடுவார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார். இதை பாடியது அவர் அன்று. ஆனால் காலம் கடந்து நான் அதை உணர்ந்து பார்க்கிறேன் இன்று. இன்றைய நிலையில் திமுகவிலே எல்லாமே தளபதி. ஆனால் அவருடன் கூட்டணிக்கு போய் கூட நிற்க வேண்டும் என்று எனக்கு இல்லை தலைவிதி. என்னோட 32வது பிறந்த நாளின் போதும் என்னோட 33வது பிறந்த நாளின் போதும் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். தம்பி ராஜேந்தர் என் திறமையிலும் சரி வயதிலும் சரி என்னில் பாதி என்றார். ஆனா அதோட அர்த்தம் எனக்கு காலம் கடந்து இப்பதான் புரியுது. என்னன்னா, கலைஞரோட முடிஞ்சு போச்சு என் வாழ்வில் ஒரு பாதி, இனிமே தலைகீழாக மாறப்போகிறது மறுபாதி. இனி இறைவன் தான் என் வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் புதிய நீதி. பகுத்தறிவு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இவர்களுடைய ஆன்மாக்கள் எனக்கு காட்டுகிறது வழி. கடவுளோட அருளால் காலம் எனக்கு திறந்து விட்டது ஞான விழி. இந்த பிறந்த நாளான இன்றிலிருந்து ஒன்றிலிருந்து தொடங்கி புதியதாக போட நினைக்கிறேன் பிள்ளையார் சுழி. எங்களிடம் இருப்பது லட்சியம், இறைவன் அருளால் நாங்கள் வெல்வது நிச்சயம். இது இந்த அறிக்கையில் இருந்தது. அந்த அறிக்கையை தான் இப்போ நான் உங்களுக்கு என்கிட்ட இங்கே மேய்க்க கூட இல்லை, ஒளிபெருக்கி இல்லை என்றாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் கேட்கணும்னு என்னுடைய ஒளியை பெருக்கி நான் பேசிட்டேன். அது சார், இன்னைக்கு நான் என்னோட பிறந்த நாளில் எல்லாத்தையுமே ஒரே நாளில் போட்டால் டிவிலையும் போட்ட முடியாது சார், சோஷியல் மீடியாலையும் ஒன்றே போட முடியாது சார், ஒரு லிமிட்டு தான் போடுவீங்க. நான் ஏன் இதை கூட்டினங்கிறதுக்கும் காரணம் சொல்லிட்டேன், இந்த அறிக்கையில் இருக்கிறதையும் சொல்லிட்டேன். அதனால் நான் என்ன போடணும்னு நினைக்கிறேன்னா சார், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ சொல்லிட்டேன். நான் என் கர்மா தான் காரணம், என் கர்மா காரணம்னு நான் க்ளீனாக சொல்லிட்டேன். நான் எடுத்த முடிவை நான் யார் மேலேயும் சொல்லலை, பாருங்க குத்தம் என்னுடைய தலையெடுத்து, அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, நீங்கள் இப்போ என்ன போட போகிறேன்னு கேட்குறீங்க. நான் டிஆர் கொடுத்தா வேர்டு கொடுத்தா கீப் பண்ண இத்தனை வருஷம் சார் நான் தாடி வச்சது தான் வாழ்ந்துருக்கிறேன். ஒரு ரெட்டை வேடத்தில் சினிமாவில் நடிக்கணும்னா கூட நான் தாடி எடுத்துட்டு நடித்ததில்லை. நான் ஒரு பிடிவாதமான கேரக்டர். இன்னைக்கு எல்லாருமே கேட்குறாங்க, நான் கலைஞரை ஒரு காலத்தில் ஏற்றுக்கிட்டேன், அவரை குருவாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ நான் அவர் இன்னைக்கு இப்போ உடனே அவர் குரு இல்லை அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் ஒரு காயப்பட்டிருக்கிறேன். கடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஏன் சார் ஒரு அத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தப்ப என்னை கூப்பிடாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டை உடைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு கூட்டம் சேர்ந்தப்ப நான் போய் சேரல சார், நான் நோட்டை எதிர்நோக்கி போகல சார். நான் அதே அதிமுக அணியில் போய் நான் கூட என்னால் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரெட்டை இலை சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே போய் நிற்கணும்னு சொல்லக்குள்ள என்னடா இப்படியே நம்மளால அப்படின்னு தயங்கி அதிமுக ஒரு கவுன்சில் சீட்டு கூட வாங்காதவன் சார் நான். ஆனால் எனக்கு கிடைச்ச மரியாதை என்ன, என்னுடைய கொள்கைக்கு கிடைச்ச மரியாதை என்ன? ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கலைஞர் கூட்டினா கூட, தலைவர் அவர்களே தயவு செய்து காங்கிரஸோட கை கூத்துறாதீங்க, இந்த பிரச்சனையில நீங்க காங்கிரஸை நீங்க இது பண்ணுங்க, நீங்க தமிழினத்தின் தலைவரும் உங்களை சொல்றாங்க, தப்பு பண்ணிடாதீங்க, ஏன் பதவி நான் ராஜினாமா பண்ணேன், நீங்க ராஜினாமா கூட பண்ண வேணாம், ராஜினாமா பண்ற மாதிரி பண்ணி காங்கிரஸ் செய்யலையே சார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஈழத்தமிழெல்லாம் இப்படி ஒரு நிலைமை கலைஞருக்கு தேவையா? சரி சார், எல்லாம் வேணாம் சார். இன்னைக்கு இந்த அறிக்கை மனசு விடுறதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான் சார். கர்நாடகாவில் இருக்கக்கூடியது சித்தராமையா அரசு, காங்கிரஸ் அரசு. இன்னைக்கு சித்தராமையா அரசு, கர்நாடக காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அங்க இருப்பது யார் அரசு? சித்தராமையா அரசு, காங்கிரஸ் அரசு. தமிழ்நாட்டில் காங்கிரசின் கட்சி தலைவர் யார் என்றால் திருநாவுக்கரசு.
கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு, சித்தராமையா அரசு, தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கு அரசு. இந்த நிலையிலும் கலைஞர் காங்கிரசோடு உள்ளாட்சி துறையில் கூட்டு கூட்டு என்று உரசுகிறார். உரசு ஏன் காவிரி நீர் பிரச்சனைக்காக கொட்டவில்லை முரசு? என்ன காரணம்? ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவ்வளவு பச்சை துரோகம் எடுத்த அந்த காங்கிரசோடு கைகோத்து கூட்டணி வைத்த அவர் சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற, இப்ப ஒரு உள்ளாட்சித்துறை தேர்தல், இப்ப கூட என்னங்க எப்படிங்க ஒரு பாருங்க. கர்நாடகாவில் இன்னைக்கு வந்து வன்மையா கண்டிக்கிறேன். மத்திய அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி போய் அந்த அமைச்சர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம், அந்த அனந்தகுமார் இருக்கட்டும், இந்த சதானந்த கவுடாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் போய் இந்த 3 மந்திரிகளை எப்படி கலந்துப்பாங்க சொல்லுங்க? எந்த அடிப்படையில் கலந்துக்கிறாங்க? அப்ப இந்த நாட்டில் வந்து உச்ச நீதிமன்றத்தை கூட மதிக்க மாட்டாங்க. இதற்கு மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பொன்னார் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டால் இங்கே நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லுவது பொன்னார். அங்கே கலந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் எல்லாம் அவருடைய அண்ணார். அங்க ஒரு ஸ்டாண்ட், இங்க ஒரு ஸ்டாண்டா? என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒத்துமை இல்லை. தமிழ்நாட்டில் எதிர்கட்சிக்காரங்கிட்ட என்ன ஒத்துமை இருக்கு சொல்லுங்க? அடுத்த முதல்வர் என்று பின்னாளில் முதல்வராக வருவதற்காக அத்தனை பேர் குரல் கொடுக்கக்கூடியவங்களா யாருக்கிட்டே ஒற்றுமை இருக்கா? எல்லாரும் முதல்வர், அடுத்த எதிர்கால முதல்வரை திங்க் பண்ணவங்க யாருமே ஏன் சார் எதிர்கட்சி தலைவரா நாங்க எதிர்காலத்தில் எதிர்கட்சி தலைவரா வரும்னு பேசல? பதில் சொல்ல சொல்லுங்க. கலைஞருக்காக இல்ல சார். அவரு நான் கடைசியா ஒரு முறை பண்ண, நான் பல தேர்தல் நிக்கல சார். இல்ல அந்த அப்படி பேசினாரு. ஏன்னா எடுத்து இதை பாருங்க நீங்க. இப்ப சொல்றேன் சார், இந்த காவேரி நீர் பிரச்சனையில அவர் ஆடக்கூடிய இந்த நாடகம், காவிரியில் தண்ணீரை தரமாட்டேன் என்று சொல்லுகிறது கர்நாடகம். கலைஞர் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறார்? இன்னும் நாடகம். எதிர்ப்பேன் சார், எதிர்த்து குரல் கொடுப்பேன் சார். இப்ப கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க உள்ளாட்சித்துறை தேர்தலை பத்தி பேசுறீங்க, நான் இஷ்யூ பேஸ் பேசுறேன். மத்திய அரசுடைய மந்திரிங்க போய் ஏன் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்கிறேன். மத்திய அரசு என்பது மாநில அரசுகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய அரசு. என்ன சார், உச்ச நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லைன்னா அப்ப நாங்க எங்க போறது? துபாயில அப்ப வந்து கர்நாடகம் ஆகும் சோலைவனம், எங்கள் தமிழ்நாடு ஆக வேண்டுமா பாலைவனம்? அரசியல் சட்டத்தை நாங்களும் மதிக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு நாங்களும் கட்டுறோம் வருமான வரி, நாங்களும் கட்டுறோம் சர்வீஸ் டாக்ஸ், நாங்க எல்லா டாக்ஸும் கட்டுவோம். ஏன் உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய உச்ச நீதிமன்றம் போட்ட ஆர்டரை மதிக்காத ஒரு ஆட்சியை மோடி அரசு ஏன் தட்டி கேட்கவில்லை? சரி, இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்த செய்தி. இந்த தகவலை நீங்கள் சொல்வது உண்மை என்று நான் தெரிந்து கொண்டு மட்டும்தான் இதற்கு பதில் சொல்ல இயலும். இப்ப நான் இதுக்கே சொல்லிட்டேன், மத்திய அரசுடைய மந்திரிகள் போய் ஏன் அதுல போய் கலந்துக்கிறாங்க சொல்லுங்க. அந்த ரமேஷ் ஜிகானேசி இருக்காரு, அவரை பார்த்து அந்த ஜிகானேசியை பார்த்து கேட்கிற, நீங்க உங்க மாநிலத்தை நேசிங்க, ஆனா எங்க தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு யோசிங்க. நாங்க தண்ணி இல்லாம எங்க போவோம்? தண்ணி ஃபுல்லா இன்னொன்னு துபாய் மாதிரி இது குவைத் மாதிரி எங்க நாடு தமிழ்நாடு வந்து பாலைவனம் தான். இந்த தமிழ்நாட்டில் நீர்வளத்தை அவங்க வந்து சார் இந்த அந்த தேசிய கட்சிகள், அது காங்கிரஸ் என்றாலும் சரி, மோடி கட்சி, இந்த பாரதிய ஜனதா அரசு திறக்க மாட்டேன்றாங்க டேம். இதை வச்சுக்கிட்டு அவங்க தேர்தலுக்காக நடத்துறாங்க கேம். இதுதான் உண்மை. அரசியல் கட்சி கடந்த கால தேர்தல் வந்து நீங்க எதுவுமே நீங்களும் நிக்கல, உங்க கட்சிக்காரங்களும் நிக்கல. உள்ளாட்சி தேர்தலில் உங்க நிலைப்பாடு என்ன? இந்த கட்சிக்கு ஆதரவு போன தடவை நீங்க சொல்ல முடியல, இந்த கட்சிக்கு ஆதரவு. ஆனா இந்த தடவை சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தா சொல்றேன் சார், இன்னைக்கு சொல்லல. இல்ல அது இப்போ இன்னைக்கு தான் சார் இன்னொன்னு, இறைவன் அருள் கிடைத்தால் உள்ளாட்சி துறை தேர்தல் லட்சிய திமுக நிக்க நினைச்சேன். எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவகாசம் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார், பானான கட்சியில அம்மியெல்லாம் பறகுது சார். ஒரு ஜிகே வாசலாம் இப்ப எங்க போய் நிக்கிறாரு பாருங்க, போய் தளபதியை பார்த்தாரு, இப்ப எங்க நினைக்கிறாரு, என்ன ஆச்சு?
அவர் என்ன ஆனாரு, முன்னாள் இந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த், அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு, பல சிஎம் கேண்டிடேட் நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே தனிச்சு நிற்கிறாங்க சார். இன்னைக்கு பணபலம் ஒன்று கேட்குறேன் சார். பெரிய கட்சி அதிமுக, அடுத்தது திமுக, 2 பேர் இவ்வளோ அவசரமாக இந்த தேர்தல் வச்ச பிறகு மற்ற கட்சிகள்லாம் தேர்தலை எதிர்நோக்க முடியாத இருக்கக்கூடிய நிலையை கூட ஏன் எடுத்து பேசி போராட முடியல? எப்படி இதில் போய் நாங்கள் தனியாக நிற்கிறோம், நாங்கள் தடி எடுத்து கொண்டு நிற்கின்றோம், நாங்கள் இதோடு நிற்கிறோம்? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை. ஆனால் நான் மைக்க வச்சா, ஒளிபெருக்கி வச்சா, தொலைக்காட்சி வச்சா பேச வேண்டிய விஷயத்தை பேசுவேன். இனிமே யாருக்கு ஓட்டு விழுதோ இல்லையோ, யாருக்கு ஓட்டு விழக்கூடாதோ அவங்களுக்கு ஒப்பம் வெட்டு, லட்சத்திமுக சார்பில் ஒப்பம் வெட்டு பேசுவேன். பேட்டி குட்டிப்பம் பேட்டி, அவரை வேண்டியவங்களுக்கு அவரும் வேட்டின்னு சொன்ன மாதிரி அவரும். ஒரு நண்பரே, இப்ப மறுபடியும் நான் பிரஸ் சந்திக்கிறேன். இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் சந்திப்பேன் மீண்டும். அதாவது இன்னைக்கு தான் வேட்புமனு தாக்கல் முடியுது. அடுத்தது ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணோன்னே யாருக்கு அப்படி இன்னைக்கே இவ்வளவு விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறேன். இதோட போரும் என்று நான் கருதுகிறேன். கர்நாடகா பிரச்சனையில கர்நாடக நடிகர்லாம் காவிரி பிரச்சனை சப்போர்ட் பண்ணி பேசிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கலைஞர்கள் சார், ஒண்ணு நான் ரொம்ப காலமா சொல்றேன். இது இப்ப இந்நேரம் போயிட்டு இருந்த மேட்டர் சார், தினமலர்ல இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தர் இந்த கேள்வி கேட்கிறாரா? நன்றி சார். மீனாட்சி, இந்த கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு உங்களோட மனநிலை என்னாச்சு ஒன்று சொல்றேன். அதான் அரசியல் போயிட்டு இருக்குது, நீங்க சினிமாக்குள்ள நுழையிறீங்க பாருங்க. ஆனாலும் நான் பதில் சொல்றேன், ஏன்னா நானும் திரையுலகத்தின. நான் ரொம்ப காலகட்டமா சொல்றேன் சார், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மொழி பற்று, மொழி உணர்வை இங்க இருந்தே நான் அவர் இருக்க திசை பார்த்து வழங்குறேன் சார். அவங்களோட மொழி பற்று, மொழி உணர்வு. காவேரி கூட தண்ணி தரமாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. அதை எதிர்த்து அங்க பேசினா எல்லா பேருக்கும் யாருமே அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஒற்றுமை அங்க இருக்கு. எந்த கட்சியும் அங்கெல்லாம் அவங்களுக்கு வேற வழியா கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இது தமிழ்நாட்டோட நிலைமை. ஒண்ணு சார், ஒரு கர்நாடகாவில் போய் ஒரு கன்னட படத்தோட சிடி வாங்க முடியாது சார். நீங்க கட்டா வாங்கலாம் பீடி, ஆனா ஒரு கன்னட படத்தோட சிடி ரைட் இல்லாம வாங்க முடியாது. கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒற்றுமை. ஆனா உங்க தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் வாங்கலாம். ஏமா நான் இந்த அம்மாவோட ஆட்சியில் பல காலமா சொல்றேன், இங்க மட்டும் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இவ்வளவுலாம் எதுக்கு சார்? இதுல ஒரு தொலைக்காட்சி இருக்கீங்க, தொலைக்காட்சியில் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு கேபிள் டிவியில் படம் போட்டா தொலைக்காட்சியில் எப்படி சார் படம் ரைட்டு கொடுத்து வாங்க முடியும்? தொலைக்காட்சியில் ரைட்டு வாங்குறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் சொல்லக்கூடிய இந்த தயாரிப்பாளர் கவுன்சிலை பார்த்து கேட்கிறேன், ஏன் கேபிள் டிவியில் போட்ட படத்தை ரைட்டே இல்லாம, உரிமையே இல்லாம அரசியல் பின்னணியில் இருக்கிறவங்க போடுறாங்கன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு இவங்களால முடியாதா? அப்புறமா எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி? ஏன் பதவி? எங்க போச்சு முதுகெலும்பு? சார், கர்நாடகாவில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அந்த திரையுலகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவ்வளவுலாம் இதுக்கு தெலுங்குல, ஆந்திராவில் திரையுலகத்தின் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர்களோட நிலைமை தத்தளிக்குது. படம் ரிலீஸ் ஆனா, இப்ப அன்னைக்கு தனுஷார் படமும் நம்ம விஜய் சேதுபதி ஆண்டவன் கட்ட ரிலீஸ் உடனே நெட்ல ஏத்துறாங்க. யாரு கேட்கறதுக்கு நாதி? யாரு கேட்கிறா? வாலி படத்துக்கு போய் நான் தனியா நின்று போராடாமலாம் இருப்போம். தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன ஒண்ணு, நாங்க அறைக்குள்ள பேசுறோம், உங்களுக்கு வெளியில தெரியல. நான் அறைகூல் விட்டுலாம் பழக்கம் இல்லை, நான் அரசியல் இங்க பேசுறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனையா சங்கத்து உள்ளுக்குள்ள பேச வேண்டிய உள்ளதான் சார் பேசுவேன், வெளியில பேச வேண்டிய வெளியில பேசுவேன். அதுதான் டி ராஜேந்தர். என்னங்க ஒரு மத்திய அரசு, ஒரு மோடி திட்டம் தீட்ட வேண்டிய அவர் எங்க இருக்கிறாரு? சட்டம் தீட்ட வேண்டியவர்களும் திட்டம் தீட்ட வேண்டியவர்களும் திட்டம் போட்டுக்கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டிருப்பவர்களை கேள்வி கேட்காமல் என் திட்டம் என்ன என்று கேட்பது ஆச்சரியமாக இருக்கிறது.
முதல்வரோட படத்தை வெளியிடன்னு சொல்லி திமுக தலைவர் கலைஞர் இருக்கிறாரு. இது குறித்து உங்களோட அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல ஒரு அரசியல் தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? நாகரிகமானதா இது? இன்னொன்னு ஒரே ஒரு நிமிஷம், நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. இன்னொன்னு, அவரு ஏன் இந்த கேள்வியை வந்து சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர் பிள்ளையால பேச முடியாதனால தானே கலைஞர் பேசுறாரு. ஏன் அவர் பிள்ளையால பேச முடியல? பிள்ளையோ பிள்ளை ஏன் பேச முடியல? பேச வேண்டியதானே. அடுத்த முதல்வர் நாட்டில் சொன்ன மற்றவங்க எல்லாம் பேசலையே. பின்னால கனவு உலகத்தில் பின்னால் முதல்வர்கள்லாம் பேச மாட்டாங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் தானே சார் பேசியிருக்காரு. இந்த கனவு உலகத்தின் பின்னால் முதல்வர்கள்லாம் ஏன் வாய் திறந்து கேட்கல? மக்கள்கிட்ட போட்டும் பேசுறேன்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். கூரை ஏறியா கோழி பிடிக்க முடியாதவனா வானமேறி வைகுந்தம் போறான்னு கேள்வி கேட்ட மாதிரி கோட்டைக்குள்ளேயே போய் விடுறாங்க கொரட்டை. இப்ப உள்ளாட்சித்துறை தேர்தலில் ஜெயிச்சு எங்க போய் அடிக்க போறாங்க அரட்டை? நீங்க அதிமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்க என்ன அதிமுகவின் தலைவரா இல்ல அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல அமைப்பு செயலாளரா? யாரு நீங்க? இல்ல சார், நீங்க வந்து சார், நானும் ஒரு மீடியா சார். மீடியாவோட லிமிடேஷன்ல என்ன கேள்வி கேட்டா நீ நேரம் பதில் சொல்லியிருக்கேன். அதான் முறை. நான் காவிரி இஷ்யூ பத்தி பேசினேன். நான் ஏன் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் கொண்டாடலன்னு சொன்னேன். அவ்வளவுதான். மத்திய அரசுடைய நிலைப்பாடு சரியில்லைன்னு சொன்னேன். மத்திய அமைச்சர்கள் போய் அந்த இந்த கூட்டத்தில், அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொன்னது தவறுன்னு சொல்றேன். இது மட்டும்தான் சார் நியாயம். மீனாட்சி சுந்தரமா நானும் ஒரு திரையுலகத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு அந்த ஆங்கிள் கேள்வி கேட்டாரு. நானும் ஒரு திரைப்பட நடிகரும் கூட. அறிக்கையில் கூட என்ன போட்டாங்க? டி ராஜேந்தர் லட்சிய திமுக தலைவரும் நடிகரும் இயக்குனருமானு போடுறாங்க. ஓகே, மீனாட்சி சுந்தரம் கேட்ட கேள்வியில் ஒரு சென்சிபிளா இருக்கு. நீங்க வந்து இப்ப சார், நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு திமுகவை வந்து உள்ளாட்சித்துறை தேர்தலுக்கு சந்திக்கணும்னா சட்டமன்றத்திலே அவங்களோட செயல்பாடு குறித்து இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றோம். இதற்கு பிறகு முடிவு பண்ண வேண்டியது அண்ணா திமுக சார். திமுகவால் நீங்கள் எந்த விதத்திலும் அடையவில்லை நன்மைகளை உரைப்பீர்களா? முடிந்திருக்கும் உண்மைகளை பலன் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த இந்த இதுலயே அவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டேன் சார். லைவ் போகுதுங்கிறதுக்கு என்ன வேணாலும் கேட்டு அப்படியே வாயை பிடிங்கிட கூடாது. இல்ல இல்ல இல்ல, அதாவது சார் லைவ் போகுது சார். ஆனா ஒண்ணு சார், என் லைஃப் நான் கடவுளை நம்பி தான் இருக்குது தவிர நான் வந்து என்ன சார், கலைஞர் வந்து அவரு பிள்ளைய வாழ வைக்கலாம் சார். என்ன வாழ வைக்கணும் கடவுள் மட்டும் தான் சார் வாழ வைக்க முடியும். இதை விட எதுவுமே இல்லை சார். சார், முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றின வதந்தி வந்துட்டு இருக்கு. அது முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உங்களுடைய ஆங்கிள் இருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இதற்கு வந்து நான் வந்து அரசு எந்திரம் அல்ல சார். நான் இல்லை அரசு எந்திரம். என்னிடத்தில் இல்லை எந்த விதமான தாரக மந்திரம். நான் சாதாரண மனுஷன். எனக்கும் தெரியும் தந்திரம். ஆனால் எனக்கும் தெரியும் தந்திரம். ஆனால் உங்களுக்கு இன்று இருக்கிறது ஓரளவுக்கு மட்டும்தான் சுதந்திரம். ஏனென்றால் உங்களையும் இயக்குவதற்கு இருக்கிறது மேலே ஒரு இயந்திரம். மூளை இது மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இப்படிலாம் ஒரு 1008 கேள்வி எனக்குள்ள இருந்தது. ஒரு மிஸ் டேய் ஏதாவது பேசிடுறேன், ஒரு மிஸ் இருந்தே ப்ளீஸ்ரா. இல்ல படம் முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம் சார். இந்த படத்தை பொறுத்த முக்கியமா நான் தங்கமகன் பார்த்த அவரோட பெரிய ஃபேன். பஞ்சு நானு அவ்வளவு பெரிய டான்ஸ் எல்லாம் இல்ல இருங்க.